Hi guys, welcome to Muppalai Training Academy. So guys, எல்லாருமே SI Ultimate தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. So SI Ultimate உடைய அறிவியல் கேள்விகள் தான் இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்கவிருப்பது. So அறிவியல் கேள்விகளை பொறுத்தவரையும் எங்க அகாடமி சார்பில் நாங்க கொடுக்கக்கூடிய கேள்விகளை தெளிவாகவும் டீடைலிங்காகவும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். So not only அறிவியல், உளவியல் ஆகட்டும், சமூக அறிவியல் ஆகட்டும், ஆங்கிலம், தமிழ் எல்லாத்துக்குமே டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு 20 கேள்வி படிக்கிற மாதிரி இல்ல, ஆக்சுவலா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு கேள்வியை ஆன்சரை நம்ம மனப்பாடம் பண்ணாம நம்ம அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டு மறக்காம இருக்கிறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதுதானே முக்கியம். சோ அந்த வகையில தான் இன்றைக்கு அல்டிமேட் எபிசோட்ல இருக்கக்கூடிய சயின்ஸையுமே கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பாருங்க, ஈஸியா இருக்கு, சொல்லிடுவேன் ஆன்சர், பட் ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு, அப்பதான் எல்லாருக்குமே புரியும்ல. சோ which of the following is strong acid and strong base reaction? பின்வருவனவற்றுள் வீரியம் மிகுந்த அமிலம் மற்றும் வீரியம் மிகுந்த கார வினையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு pH ஸ்கேல், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸான்றதை தீர்மானிக்க போறதே. அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 0ல இருந்து 14 வரையும் இருக்கு. ஓகேவா, இதோடைய மதிப்பு 0ல இருந்து 14 வரையும் இருக்கு. இதுல நடுவுல 7ன்றது நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லுவாங்க, நடுநிலை அப்படின்ட்டு. அப்ப இந்த 0ல இருந்து 6.9 வரையும் இருக்கிறத நம்ம வந்து ஆசிட், அமிலம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 7.1ல இருந்து 14 வரையும் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா காரம், பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப எது சார் ஸ்ட்ராங், எது சார் வீக்னா, இந்த 0ல ஆரம்பிச்சு 0.1, 1.2 இந்த மாதிரிலாம் வருது பாரு. அப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சக்தி மிகுந்த அமிலங்கள். ஓகேவா, சக்தி மிகுந்த வீரியம் மிகுந்த அமிலங்கள். சோ அமிலம் இப்படி வர 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 இந்த நியூட்ரல் கிட்ட வர வரையும் இந்த 6.9, இந்த 5.6 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, அதுலலாம் ரொம்ப ஆசிட் இருக்காது, அசிடிக் நேச்சர் ரொம்ப இருக்காது. அப்பெல்லாம் அதெல்லாம் வீரியம் குறைந்த அமிலங்கள். அப்ப இங்க இருக்கிறது தான் வீரியம் மிகுந்த அமிலம். அதே மாதிரி இங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுமே. அப்ப 14 கிட்ட போனாதான் வீரியம் நிறைந்த காரம் வரும். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரியம் குறைந்த காரங்கள். அப்ப ஸ்ட்ராங் பேஸ்ன்றது இந்த 14 கிட்ட நெருங்க தான். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக் பேஸ் தான், அதாவது வீரியம் குறைந்த காரங்கள். அப்ப இதுதான் pH ஸ்கேல் நமக்கு உணர்த்துது. ஓகேவா, சோ இந்த pH ஸ்கேல்ல உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப புரிஞ்சுட்டா? அப்ப வீரியம் மிகுந்த அமிலங்கள் இருந்து இங்க இருக்கும், வீரியம் மிகுந்த காரங்கள் இருந்து இந்த மூலையில இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் பேசஸ் ஆர் அந்த மோஸ்ட் எண்ட்ல இருக்கும், இந்த மோஸ்ட் எண்ட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். சோ இப்போ இதுல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பத்தி பார்த்தலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட மொத்தம் 5 பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, ஆனா நான் 3 பேரை பத்தி சொல்ல போறேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. முதல் இடத்துல இருக்கிறவரு நம்மளுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலமான HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய HCl தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு, ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா, ஸ்ட்ராங் ஆசிட் வீரியம் மிகுந்த அமிலங்கள்ல நம்ம வயிற்றுல சுரக்கிறது கூட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான். அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதனால வேலைக்கு சாப்பிடுங்க, அப்பதான் அந்த அமிலம் வந்து அதனுடைய பணியை செய்யும், அந்த சாப்பாட்டை செரிக்கிறது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உணவு குழாய்கள் அது உரசி புண்ணாயி அல்சர் ஆயிடும். சோ தேவையில்லாம அல்சர் எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க கைஸ். சோ நல்லபடியா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. ஓகேவா, சோ இரண்டாவது எடுத்து பிடிச்சது வந்து H2SO4 சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய H2SO4 சல்பியூரிக் அமிலம். மூன்றாவது இடத்துல இருக்கிறது HNO3 நைட்ரிக் அமிலம். இவர்கள் மூவருமே மிக மிக வீரியம் மிகுந்த அமிலங்களாக வரையறுக்கப்படுகிறார்கள், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இதே வீக் ஆசிட் படிக்கணும்ல, எப்படி ஸ்ட்ராங் ஆசிட் பத்தி படிச்சியோ அதே மாதிரி வீக் ஆசிட் பத்தி படிக்கணும். இந்த இடத்துல இருக்காரு பாருங்க, எழுதியே வச்சிருக்கேன், HCOOH இங்க இருக்காருல்ல, இவர் வந்து ஒரு வீக் ஆசிட். யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் ஆசிட். இவர் தான் ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் ஆசிட். இரண்டாவது இடத்துல இருக்கிறவர் CH3COOH. ஓகேவா, இவர் பேர் என்ன? ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லிட்டீங்களா, இப்போ இவர் பேர் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களா எனக்கு? CH3COOH நான் எழுதி போட்டேன் கெமிக்கல் ஃபார்முலா. சோ அவரோட பேர் என்ன? இவரும் ஒரு வீக் ஆசிட் தான். இந்த நேரத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க, HCOOH னா ஃபார்மிக் அமிலம். இவர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இது எல்லாமே நானே சொல்லிட்டேன். ஓகேவா,
ஓகேமா, நமக்கு கிடைக்கக்கூடாதுமா சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எல்லாமே. நானே சொல்லிட்டேன் இது அசிடிக் ஆசிட். ஓகேவா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு கரெக்டா நம்மளே சொல்லிடலாம் அசிடிக் ஆசிட். ஓகேவா, அப்ப சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம கையில பட்டா கூட, இப்ப ஃபார்மிக் ஆசிட் எறும்பு கொடுக்கல இருக்கும், இப்படி கடிச்சா கூட அது உன்னால தாங்கிக்க முடியும். ஆனா அது ஒரு ஆசிட் தான், உன்னால தாங்க முடியுது. இது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல இருந்து ஊத்துனா கான்சென்ட்ரேட்டட் HCl உன்னால தாங்க முடியாது. வெந்து தணிந்தது காடுன்ற மாதிரி உடம்பு வெந்து தணிந்துரும். ஓகேவா, சோ அப்ப இதெல்லாமே வீக் ஆசிட், இதெல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப இவங்க எல்லாம் அந்த 1 கிட்ட இருப்பாங்க, 0ல இருந்து 1 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த போக போக மெல்ல மெல்லமா கிட்ட வந்துட்டு இருப்பாங்க, 7 நோக்கி வரவங்க, இவங்க எல்லாம் கிட்ட வரவங்க. சோ அப்ப வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சோ இதே மாதிரி பேஸ், அப்போ இவங்க ரெண்டு பேரும் வீக் ஆசிட் இருந்தனால பி ஆப்ஷன்ல வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகேவா, அப்ப பேஸ்ல எது சார்? ஸ்ட்ராங் பேஸ், வீரியம் மிகுந்த காரம். காரம் எதுனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இவங்க யாரு? சோடியம் ஹைட்ராக்சைடு, தமிழ்லயும் அதுதானே, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, இவருக்கு ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கவங்க யாருன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இன்னும் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் சொல்லலாம், இன்னுமே சொல்லலாம். ஓகேவா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நான் ஆல்ரெடி சொன்ன சோப்பு தயாரிக்கிறதுக்கே இவங்க ரெண்டு பேர் தான் பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு. NaOHன்றது ஸ்ட்ராங், அதாவது பன் சோப்பு, ஹாட் சோப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, மென் சோப்பை பயன்படுற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட் சோப்புக்கு. சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ட்ராங் பேஸ். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எதுன்னு சொல்லிடலாம், டி. அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்றது ஸ்ட்ராங் ஆசிட், NaOH சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது ஸ்ட்ராங் இது பேஸ், அதாவது வீரியம் மிகுந்த காரம் சொல்லலாம். அப்ப வீக் பேஸ் தெரிஞ்சுக்கணும்ல. வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிளும் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர் சொல்றேன், அமோனியான்றவர் வீக் பேஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கோ. வீக் பேஸ் அமோனியா. சோ இந்த இடத்துல இருக்கார NH3, அதனால சொல்லிட்டேன். அப்ப ஸ்ட்ராங் பேஸோட இங்க NH3ன்றது வீக் பேஸை கம்பைன் பண்ணிருக்காங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எளிமையா இந்த क्वेश्चனை அட்டெண்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இருக்கிறதுலேயே ஆசிட்லயும் வீக்கா இருக்கணும், பேஸ்லயும் வீக்கா இருக்கவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க. வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ், அதாவது வீரியம் குறைந்த காரம், வீரியம் குறைந்த அமிலம், இது ரெண்டுத்துக்குமே பொதுவானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணி தான். ஏன்னா pH வாட்டர் ஸ்கேல் படி 7 தண்ணீர் கூடியதுன்னு சொல்லுவாங்க. தூய மழைநீரின் pH 5.6 நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு சொல்லிட்டேன், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சில கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் கலந்து வரதுனால 5.6. ஆனா தண்ணி தானே கிட்டத்தட்ட 7 தான் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிட்ட இருக்கும்போது இங்க வீக் ஆசிட், இங்க இருந்து தான் வீக் பேஸ் தொடங்குதுன்னா அப்ப தண்ணீர் தான் வீக் ஆசிடுக்கும் எக்ஸாம்பிள், வீக் பேஸுக்கும் உள்ள சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் தண்ணீர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவரா. செகண்ட் क्वेश्चन, what is the covalency of nitrogen in ammonia molecule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வார்த்தை தான் நம்மள வேகமா படிக்க விடும் பொழுது நம்ம மார்க்க பிடுங்கக்கூடிய ஒரு இடமே. சோ அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சகப்பிணைப்பு என்க. இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது அம்மோனியா, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல கொடுத்திருக்கிறது என்ன, அம்மோனியா. அம்மோனியம்னு கொடுப்பாங்க, அம்மோனியம். சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அம்மோனியா வேற, அம்மோனியம் வேற. அப்ப அம்மோனியான்னு கொடுத்தா என்ன பண்ணணும், அம்மோனியம்னு கொடுத்தா என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்லிடுறேன். ரெண்டுத்துக்குமே இது அம்மோனியாவை என்னன்னு எழுதுவீங்க, இப்பதான் எழுதி காமிச்சேன், NH3. இவர் என்னன்னு எழுதுவீங்க, NH4. அப்போ ரெண்டுத்திலயுமே நைட்ரஜன் இருக்கு. என்னன்றது என்னது, நைட்ரஜன். அப்ப நைட்ரஜனுடைய கோவாலன்சி என்ன இருக்கு, அமோனியால என்ன இருக்கு, அமோனியம்ல என்ன இருக்கு, ரெண்டுமே நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அமோனியால என்ன இருக்கு, அமோனியத்துல என்ன இருக்கு. சோ கோவாலன்சினா என்னன்னா சகப்பிணைப்பு, தன்னோட எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை அது பிணைச்சிருக்கு. சகப்பிணைப்புனா பிணைத்து கொண்டு இருக்கிறது, பிடிச்சிட்டு இருக்கிறது. அப்ப இது என்ன, இதுல H எத்தனை இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 ஹைட்ரஜன் அயனிகளை அது என்ன பண்ணிருக்கு, பிணைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதனுடைய ஆன்சர் 3, அமோனியாவுடைய சகப்பிணைப்பு. இந்த இடத்துல N, சோ 4 ஹைட்ரஜன்களை அது பிணைச்சிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துக்கு இந்த क्वेश्चन கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன, 4. அப்ப இங்க இருக்கிறது தான் ஆன்சரே. அப்ப அமோனியால சகப்பிணைப்பு என்ன, நைட்ரஜனுடைய சகப்பிணைப்பு 3, அமோனியத்துல என்னன்னு கேட்டா 4. ரெண்டுமே கரெக்டா சொல்லிடுவியா. சோ இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது மூன்றாவது கேள்வி ஒரு பெரிய கேள்வியா இருக்கு, ஆனா ஆன்சர் சாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி which of the following statement is wrong. சோ நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எக்கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூற்றுகள்ல எந்த கூற்று தவறுன்னு கேட்டிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி, மாடர்ன் பீரியாடிக் டேபிள்
அணுக்கொள்கை, நவீன அணுக்கொள்கை. இதுல நான் பார்த்தோன்னே இந்த சின்ன பாயிண்ட் தான் கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள், அணுக்களை பிளக்க இயலாதவைன்னு சொல்றாங்க. அணுக்களை பிளக்க இயலாத, அணுக்களை பிளக்க இயல முடியவில்லை என்றால் நமக்கு கரண்டே இருக்காது. நியூக்ளியர் ரியாக்டர்மா யுரேனியம்ல இருக்கக்கூடிய அணுக்கள் பிளந்து வெளியே வந்தாதான், அணுக்கரு பிளவு நடந்தால் மட்டும்தான் மின்சாரமானது உற்பத்தி பண்ணப்படும் அணுக்கரு உலைகள்ல. அப்ப நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது? அணுக்கள் உடைந்து பெருகிறதுனால தான். அப்ப அங்க டேக்ஸ் பிளேஸ் இன் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் இருக்குல்ல, அணுக்கரு பிளவு. அப்ப அணுக்களை பிளக்க முடியும். அப்ப பிளக்க முடியாதவை அப்படின்னு சொன்ன இந்த பாயிண்ட் தான் தவறு. அந்த பாயிண்ட் தவறானதுனால அதுதான் விடை. ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல தப்பு, அதுதான் ஆன்சரும் கூட. சோ அடுத்தது 4th क्वेश्चन, which of the following are carbonate ore? கார்பனேட் உடைய தாதுக்கள் எதுன்னு கேக்குறாங்க. பின்வருவனவற்றுள் கார்பனேட் உடைய தாதுக்கள் எவை? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. நான் ஆல்ரெடி சொன்னேன், மேக்னசைட். மேக்னசைட்ன்றது வந்து மெக்னீசியம் கார்பனேட் உடைய தாது. மேக்னசைட்ன்றது மெக்னீசியம் கார்பனேட். இந்த சிடரைட் இருக்குல்ல, இது வந்து அயன் கார்பனேட். அயன் கார்பனேட், இரும்பு கார்பனேட் தமிழ்ல, இரும்பு கார்பனேட்டினுடைய தாது. ஓகேவா? இரும்பு கார்பனேட்டுடைய தாது. இது வந்து மெக்னீசியம் கார்பனேட்டுடைய தாது. சோ இது ரெண்டுமே கார்பனேட் தாதுக்கள் தான். அப்போ ஓகேவா? ரெண்டுமே கார்பனேட் தாதுக்கள். அப்ப ஆன்சர் வந்து சி. அப்போ மேக்னடைட், சைடரைட் இது ரெண்டுமே கார்பனேட்டினுடைய தாதுக்கள் தான். சோ இது வந்து எதனுடைய தாதுக்கள்? மெக்னீசியம் கார்பனேட். அது வந்து எதுக்கு? அயன் கார்பனேட். அப்ப மேல இருக்கிறதுல நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன்ல. பாக்சைட், அலுமினியம் சார் சொல்லிடுவேன். அலுமினியம் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, அலுமினியம் நீட்டு. குப்ரைட், காப்பர். குப்ரைட் வந்து காப்பர். கலீனா, லெட், ஈயம். இது மட்டும் 2 பேர் இருக்குல்ல தமிழ்ல, அதனால எழுதி போடுறேன். ஈயம். சினபர், மெர்க்யூரி ஆல்ரெடி சொன்னேன். மெர்க்யூரி என்னன்னு எழுதுவீங்க தமிழ்ல? பாத ரசம். சோ இதெல்லாம் இண்டிவிஜுவலா கேட்டா கூட அடிச்சு தள்ளிடுங்க. பாக்சைட் அலுமினியத்துடைய தாது, குப்ரைட் காப்பரினுடைய தாது, கலீனா லெட் ஈயம்க்கு, சினபர் வந்து பாதரசம். ஃப்ளூரோஸ்பர் கால்சியம். அப்ப கிரியோலைட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் தான். கிரியோலைட் எதுக்கு? அலுமினியம். கிரியோலைட், கோரண்டம் சொல்லிருப்பேன். அப்ப அலுமினியத்துக்கு மொத்தம் 3 இருக்கு. பாக்சைட், கிரியோலைட், கோரண்டம். இந்த ஃப்ளோரோஸ்பர் வந்து கால்சியம்க்கு, குப்ரைட் வந்து காப்பருக்கு, சினபர் பாதரசம், மெர்க்யூரின்னு சொல்லுவாங்க, கலீனா வந்து லெட் ஈயம். ஓகேவா? சோ எல்லாத்தினுடைய தாதுக்களை பார்த்தாச்சு. அடுத்தது, a particle moves with a constant velocity, what is a force acting on that particle? மாறா திசை வேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன? சோ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். according to Newton's law of motion, force is equal to நியூட்டனின் விதிப்படி force is equal to என்னமா ஃபார்முலா? mass into acceleration. அப்ப விசைனா mass into acceleration. சோ இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க வார்த்தை, constant velocity. சரியான திசை வேகத்தில் செல்லும் பொழுது ஒரு பொருளின் மீது நீ செலுத்தக்கூடிய விசை எப்படி இருக்கும்? அந்த விசையினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னா need not be zero. So need not be zero. சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. நல்லா நீ கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, துகள் எப்படி வேணா போலாம். சர்க்குலர் பாத்துல போலாம், இல்ல இப்படி மூவ் ஆயிட்டே போலாம். எப்படி போனாலும் அதுக்கு ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீ மூவ் பண்ற பார்ட்டிகல் ஸ்ட்ரைட் பாத் எடுத்துச்சுன்னா, ஸ்ட்ரைட் பாத்னா தமிழ்ல என்னம்மா? நேர்கோடு. நேர்கோட்டு இயக்கத்துல போச்சுன்னா அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா is equal to 0. ஜீரோவா தான் இருக்கும், எப்போதும் சுழியாகத்தான் இருக்கும். அப்ப a particle moves with a constant velocity in straight path அப்படின்னு கேட்பாங்க. நேர்கோட்டு இயக்கத்தில் செல்லும் பொழுது அது மேல செயல்படக்கூடிய விசை எப்படி இருக்கும்னா 0. அது மேல செயல்படக்கூடிய விசை எப்படி இருக்கும்? 0. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து குறுக்கலைகள். ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது குறுக்கலைகள். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மின்காந்த அலைகள் என்பது வந்து மின்சாரமும் இருக்கும், காந்த பண்புகளும் இருக்கும். அப்ப மின்சார அலைகளும் அதுல இருக்க போது, காந்த அலைகளும் இருக்க போது. சோ மின்சார அலைகளுக்கு செங்குத்தா காந்த அலைகள் இருக்கும். இப்படி மின்சார அலைகள் இருக்குன்னா காந்த அலைகள் அதற்கு செங்குத்தா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல காந்த அலைகள், இந்த இடத்துல மின்சார அலைகள் இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரிக், இது வந்து மேக்னெட்டிசம்.
மேக்னெட் லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து குறுக்கு அலைகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம லைட்டை கூட என்ன பண்ணலாம், டிரான்ஸ்வர்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைட் போக வேண்டியது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ல, ஒலியானது ஊடுருவும். அப்ப ஒலியானது எங்க ஊடுருவும், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ல. சவுண்ட், ஒலியானது எங்க ஊடுருவும்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ், நெட் அலைகள்ல. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, fuse wire used in an electrical circuits is based on the principle of. அப்போ மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகிழை எந்த விதியின் அடிப்படையில் செயற்படுகிறதுனா, மின் சுற்றுகள்ல வந்து மின்னிழை இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன், அந்த மின்னிழை எப்படி இருக்கணும்னா உருகக்கூடாது வேகமா. ஏன்னா மின்சாரம் எந்த அளவுக்கு அதிகப்படியான வெப்பத்தை எடுத்துட்டு வரும் தெரியும், அந்த அளவுக்கு வெப்பத்தை எடுத்துட்டு வரும்போது அது உருகிடக்கூடாது. அப்ப அந்த மின்சாரத்தை எதிர்த்து இருக்கக்கூடியனும், அப்ப ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமா இருக்கணும்னு சொன்னேன், உருகும் பண்பு குறைவா இருக்கணும்னு சொன்னேன். அப்படி இருக்க மாதிரி இருக்குன்னா அது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலின் வெப்ப விளைவின் விதி காரணமாக இருக்கக்கூடியது அந்த மின் உருகு இழை. சோ இது எதுலலாம் உருவாக்குனாங்கன்னா, அலுமினியத்தில் இருக்கலாம், டின்னு, லெட்டு, காப்பர், செம்பு, ஈயம், டின்னு, அலுமினியம், இதுலலாம் இது வந்து என்ன பண்ணலாம், அயன், இரும்புல கூட இருக்கலாம். எது, இந்த மின் உருகு இழை. ஓகேவா? அடுத்தது, consider the following statements. Diamond is not a good conductor of electricity. It has no free electron. வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல, இது தனித்த எலக்ட்ரான்களை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ டைமண்ட் வந்து மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? என்ன கேட்டா கடத்தாது. ஏன் கடத்தாது அப்படின்னா, மின்சாரத்தை கடத்தணும்னா அது ஒரு கடத்தியா இருக்கணும். அப்ப கடத்திகளா இருக்கணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கரண்ட், மின்சாரம் அப்படின்னும் போது இதனுடைய இது என்ன, flow of electrons, flow of electrons. எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் என்னன்னு சொல்றாங்க, எலக்ட்ரான்களில் ஓட்டம். இதுதான் வந்து மின்சாரம்னே சொல்றாங்க. அப்போ எனக்கு மின்சாரத்தை கடத்தணும்னா அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா டைமண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பன். டைமண்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, கார்பன்ல இருந்து உருவாகிறது. அப்ப அதுல சகப்பிணைப்பா கார்பன் அணுக்கள் தான் இருக்கு, கார்பன் தான் புடிச்சு வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல ஃப்ரீ எலக்ட்ரானே இல்ல. எலக்ட்ரானே இல்லாத ஒரு பொருள்ல எப்படி எலக்ட்ரான் வந்து போகும், சாரி கரண்ட் வந்து போகும். அப்ப எலக்ட்ரான் தான் கரண்ட்டை வந்து மின்சாரத்தை கடத்தி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான இது. சோ எலக்ட்ரான்களே தான் அதுல இல்லையே. அப்போ வைரம் என்பது ஒரு மின் கடத்தி அல்ல. இது சரி, ஏனென்றால் அதில் தனித்த எலக்ட்ரான்களை பெற்றிருக்கவில்லை. அப்ப இதுவும் சரி. அப்ப இரண்டுமே சரி, ஏ தான் ஆன்சர். Both A and R are true and R is the reason for A. ஓகேவா? அடுத்தது, which of the following gases are mainly present in the sun? சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் எவைனா எல்லாருக்குமே தெரியும், ஹைட்ரஜன், ஹீலியம். H2 னா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், He னா ஹீலியம். இது தெரியுது. ஏன் அது தெரியணும்ல, ஹைட்ரஜன் ஹீலியம் தான் அதிகமா இருக்கு. சோ சூரியன்ல நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவுன்னு சொன்னேன். சூரியன் எதுக்கு எக்ஸாம்பிள் அன்னைக்கு நான் நடத்தினேன், நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு. நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் இணைந்தால் அங்க வந்து ஒளிரக்கூடிய ஒரு உமிழ் வந்து இது வந்து உருவாகும், ஒளிரக்கூடிய ஒரு தன்மை வந்து உருவாகும். அப்போ 4 ஹைட்ரஜன் அணுக்கள், ஓகேவா, 4 ஹைட்ரஜன் அணுக்கள், 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இணைந்து ஒரு ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் உனக்கு சூரியன் ஒளிர்வதற்கான காரணமே. சூரியன் இப்படி ஒளிர்றதுல நல்லா பிரகாசமா, அப்ப அங்க ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜியா மாதிரி உங்க கண்ணுக்கு நல்லா உமிழக்கூடிய காரணமே அந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கிறதுனால தான். அப்ப 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஒரு ஹீலியம் அணுக்களை உண்டு பண்ணுது. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, where should be meta center of a ship lie to keep it in equilibrium? சோ ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமானால் அக்கப்பலின் மிதவை காப்பு மையம் எங்கே இருக்க வேண்டும் கேக்குறாங்க. இது கப்பலுக்கு மட்டும் இல்ல, யாரு மிதந்தாலுமே, யாரு மிதந்தாலும் நம்பலாம் இல்ல, மிதக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துக்குமே இந்த மிதவை காப்புன்னு ஒண்ணு போடுவாங்க. மிதவை காப்பு, மெட்டா சென்டர். இது எப்படி இருக்கணும்னா, புவி ஈர்ப்பு மையம் இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு மையத்திற்கு மேல இருக்கணும். ஓகேவா? above the center of gravity. புவி ஈர்ப்பு மையத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த கப்பலை இப்படி கவுர விடாம, இப்படி ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த புவி ஈர்ப்பு மையத்துக்கு மேல இருக்கணும். அப்பதான் கப்பல் ஆடாம சமநிலையில இப்படி இப்படி ஆடாம இருக்கும். ஓகேவா? அதனால அது புவி ஈர்ப்பு மையத்துக்கு மேல கட்டி இருக்கணும். 11வது கேள்வி, which of the following is disinfectant? Disinfectant, கீழ்கண்டவற்றில் கிருமி நாசினி எதுனா, சோ DDT.
சோ DDT தான் கீழ்காண்டவற்றுள் கிருமி நாசினி. DDT னா என்ன எக்ஸ்பான்ஷன் கூட கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்வீங்க? டைக்ளோரோ டைஎத்தில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விரிவாக்கம் சொல்லுவீங்க. டைக்ளோரோ டைஎத்தில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் தான் வந்து DDT விரிவாக்கம். அது வந்து ஒரு கிருமி நாசினியா செயல்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்களை கொல்வதற்கு தான் அது வந்து கிருமியா செயல்படுது, நுண்ணுயிர்களை கொல்லும். ஆனா உயிருள்ளவர்கள் மேல அதை பயன்படுத்தக்கூடாது. NPK நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இது சொல்லுவீங்க. இது குளோரோஃப்ளோரோ கார்பன். ABT அமினோ பென்சோ ட்ரையாசோல். இதுதான் ABT. இதுக்கும் விரிவாக்கம் தெரிஞ்சுக்கணும். நாளை பின்ன எது வேணா இருக்கலாம். அப்ப DDT டைக்ளோரோ டைஎத்தில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அமினோ பென்சோ ட்ரையாசோல்னா ABT. NPK நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குளோரோஃப்ளோரோகார்பன். ஓகேவா? இதுல எது கிருமி நாசினி? DDT. அடுத்தது, which of the following statement will be the most suitable for KMNO4? இந்த KMNO4 னா என்ன? முதல்ல கீழ்கண்ட வாக்கியங்களில் KMNO4 என்பது மிக பொருத்தமானது எதுனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த KMNO4 னா என்னன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். தமிழ்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த KMNO4 ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்ற காரணியாக செயல்படுகிறது. வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. ஆக்சிஜனேற்றத்துக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டு கெயின் ஆர் லூசிங் எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டேன். சோ இது வந்து ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்ற காரணி. இந்த பழம் வெஜிடபிள்ஸ்லாம் கழுவுறதுக்கு வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தான் பயன்படுத்துவாங்க, கழுவி வைக்கிறதுக்கு. ஓகேவா? KMNO4 அலசி காய வைக்கிறதுக்கு. அடுத்தது, வாட் இஸ் த ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ஃபார் ஹியூமன் இயர்? எல்லாருமே அடிச்சு தள்ளிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஆன்சர் வந்து 20 இருந்து 20,000 கிலோஹெர்ட்ஸ். மனிதனின் காதுகளால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண்ணின் மதிப்பு என்ன? ஸோ 20 to 20 கிலோஹெர்ட்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்த question easy. Which of the following compounds is called baking soda? Baking soda கீழ்கண்ட சேர்மத்தில் நொதி உப்பு. அப்ப பேக்கிங் சோடாவை வந்து தமிழ்ல நொதி உப்புன்னு கூட சொல்லலாம், இல்லனா என்ன சோடா? சமையல் சோடான்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சமையல் சோடா. சோ இதுக்கான வேதி பெயர் என்னன்னு கேக்குறாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருப்பீங்க சோடியம் பைகார்பனேட். அப்ப சோடியம் கார்பனேட்னா என்னன்னா சலவை சோடா, வாஷிங் சோடா. ஓகேவா? இதெல்லாம் டிஃபால்ட்டா நிறைய பார்த்துட்ட क्वेश्चन தான். அடுத்து 15. Which of the following is used as anesthesia? கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன் தருவது எது? குளோரோஃபார்ம் போட்டிங்களா மயக்க மருந்துக்கு? CHCl3. அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் மயக்க மருந்தா மெடிக்கல் ஃபீல்ட்ல பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O. அப்ப நைட்ரஸ் ஆக்சைடும் மயக்க மருந்து அனஸ்தீசியாவா தான் பயன்படுது மெடிக்கல் ஃபீல்ட்ல. இன் கேஸ் ஒரிஜினல் மயக்க மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம் தான். CHCl3 அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலாவோட சொல்லியிருக்கேன் CHCl3 ன்ட்டு குளோரோஃபார்ம். இப்ப மத்தது கார்பன் டை ஆக்சைடு விட்டுருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த உலர் பனிக்கட்டின்னு சொல்லாத, அதே நேரத்தில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்ல பயன்படுத்துவாங்கன்ட்டு. இப்ப C2H4 எத்திலீன் இருக்குல்ல, இந்த எத்திலீன் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். என்ன சார் அது ரைப்பனிங் அப்படின்னா பழங்களை பழுக்க வைக்க பயன்படுகிறது. எது? இந்த எத்திலீன். பழங்கள் எல்லாம் இந்த மாம்பழ சீசன் தான் இப்ப வரப்போகுது. உடனே என்ன பண்ணுவாங்க? நேத்து போட்ட பழம் இன்னைக்கு பிறகு பழுத்துச்சு, எத்திலீன் போட்டிருக்காங்கப்பா. எத்திலீன் போட்டிருந்தா பழுத்துரும். இந்த மாதிரி கெமிக்கலுக்கு நம்ம அடாப்ட் ஆக முடியுமா? நம்மளா அந்த பழத்தை வாங்கினது வச்சு வைக்க பொருட்களை வச்சு நல்லா ஹீட்ல அது வந்து கும்னு பழுத்தாதான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஸோ எத்திலீன் போட்டு பழுக்க வைக்கிற பழம் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அமோனியா நார்மலா சாயம் நிறங்காட்டிகள்ல டைஸ்ல பயன்படுத்துறாங்க. ஃபெர்டிலைசர் உரம், அது ரொம்ப முக்கியம் இல்ல, ஃபெர்டிலைசர் உரங்கள்ல பயன்படுத்துறாங்க அமோனியாவை. பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள்ல பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி அமோனியாவின் பயன்கள் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோவிங் தான் கொடுத்திருக்காங்க. சூப்பர்மா. சயின்டிஸ்ட் பேரை கொடுத்திருக்காங்க. நியூட்டன். எனக்கு மேரி கியூரி அம்மையார், இவங்களுக்கு எனக்கு நல்லா பழக்கம். ஏன்னா எனக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோட பழக்க முடியவர்கள் அவர்கள். அதனால ஸோ மேரி கியூரி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்ப மேரி கியூரி அவர்கள் வந்து கதிரியக்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப சிக்கு 2 இடத்துல 1 இருக்குமா? ஓகேவா? ஸோ அடுத்தது கெப்லர் வந்து லா ஆஃப் பிளானட்டரி மோஷன்.
கோள்களின் இயக்க விதியோட சம்பந்தப்பட்டவர். அப்ப டிக்கு 2 இங்க தான் இருக்கு. அப்ப பி ஆப்ஷன் தான். செக் பண்ணிக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி. நியூட்டனா? ஓகே, ஏ ஆப்ஷன் நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள். நியூட்டன் இயக்க விதிகளோட தொடர்புடையவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி. பிக்கு 4 கரெக்டா தான் இருக்கு. பி ஆப்ஷன் தான். ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி யூனிட்டே யாருன்னா மேரி கியூரி. கியூரி தான் யூனிட்னு சொல்லுவாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா கியூரி, அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 17வது கொஸ்டின். 3 கொஸ்டின் தான் வாசிக்கிற முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரி, கொஞ்சம் இரு, மேல தெளிடுறேன். ஏன்னா எழுதி போடணும்ல உனக்கு. அடுத்தது which one of the following is correctly arranged in their increasing order of reactivity? கீழ் உள்ளவற்றில் அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் ஏறு வரிசையில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. செயல்திறன் இங்க கொடுத்திருக்கிறது அனைத்துமே தனிமங்கள். இப்போ இது சோடியம் Na, கால்சியம், அலுமினியம், மெக்னீசியம். இவங்க 4 பேர் தான் எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. சோடியம், அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம். இவை மற்ற தனிமங்களோட அல்லது மற்ற சொல்யூஷன் மற்றதோட ரியாக்ட் பண்ணி எவ்வளவு எலக்ட்ரான்களை இழக்க போகுது அல்லது எவ்வளவு எலக்ட்ரான்களை ஏற்க போகுது, இதுதான் கதை. ரியாக்ஷன்ஸ்னா செயல்திறன்னா வேற ஒண்ணும் இல்ல. இவை இன்னொன்னோட வினை புரியும் பொழுது எவ்வளவு எலக்ட்ரான்களை இழக்குது அல்லது எவ்வளவு எலக்ட்ரான்களை ஏற்குது, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் யார் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருவாங்கன்னா, இதுல இருக்கவங்க இல்ல. நான் வந்து எல்லா உலோகங்களையுமே எழுதி போட்டுறேன். இப்போ குறிப்பிட்ட சில உலோகங்கள் அதுதான் பரீட்சையில கேட்பாங்க தொடர்ந்து, அதை எழுதி போட்டுறேன். அந்த ஆர்டர்ல பாத்துக்கோ. பொட்டாசியம் முதல்ல வரவரு பொட்டாசியம். பொட்டாசியத்தை என்னன்னு எழுதுவீங்க? கே பொட்டாசியம். அடுத்தது சோடியம். சோடியத்தை என்னன்னு எழுதுவீங்க? Na. அடுத்தது லித்தியம். அடுத்தது லித்தியம் Li. அடுத்தது கால்சியம். கால்சியம் Ca. அடுத்தது மெக்னீசியம். மெக்னீசியத்தை Mg. அவங்களுக்கு மெக்னீசியத்துக்கு அடுத்தது அலுமினியம். அலுமினியத்தை என்னன்னு எழுதுவாங்கம்மா? Al. அடுத்தது ஜிங்க். அடுத்தது அயன். அடுத்தது காப்பர். அடுத்தது சில்வர். லாஸ்ட் தங்கம். ஓகேவா? இப்ப இதுல இருக்கிறவங்க தான் இங்க இருக்காங்க ஆப்ஷன்ல. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோடியம், அடுத்தது கால்சியம், அடுத்தது மெக்னீசியம், அடுத்தது அலுமினியம். சோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஏறு வரிசையில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஆனா இதுதான் ஒரிஜினலா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். லாஸ்டா கோல்டு வரணும். கோல்டுக்கு முன்னாடி சில்வர், சில்வருக்கு முன்னாடி காப்பர், காப்பருக்கு முன்னாடி இரும்பு அயன், அயனுக்கு முன்னாடி ஜிங்க் துத்தநாகம், அதுக்கு முன்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இந்த ஆர்டர்ல தான் வரணும். ஓகேவா? சோ இது எழுதி வச்சுக்கோங்க. அதனாலதான் வந்து கோல்டு கடைசியில இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான்ஸ்களை வந்து கம்மியா இருக்கிறதுனால அதுல எலக்ட்ரான்ஸ்கள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இது வந்து ஒரு சிறந்த கண்டக்டர், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு நற்கடத்தி. அப்ப தங்கம் தான் முதல் உதாரணம். சில்வரும் தங்கமும் ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாலும் தங்கம் தான் சிறந்த நற்கடத்திக்கு உதாரணம். அதற்கு அடுத்தது தான் சில்வர், அதுக்கு அடுத்தது காப்பர், அயன், ஜிங்க், அலுமினியம் வரும். ஓகேவா? புரியுதா? இதுதான் எல்லாமே ஒண்ணுத்தோட ஒண்ணு தொடர்புல இருக்கு. 18வது கேள்வி. Which of the following is correctly matched? எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்பிள் ஆக்சாலிக் அமிலமா இருக்கு? இல்ல. ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் ஆசிட் எதுல இருக்கு? தக்காளி, டொமேட்டோ. அப்ப இது தப்பு. வினிகர்ல அசிட்டிக் ஆசிட், இது சரி. அப்போ ஆன்சர் 2 மட்டும் தான் சரி. கிரேப்ல மேலிக் ஆசிடா இருக்கு? மேலிக் ஆசிட் ஆப்பிள்ல இருக்கு. அப்ப கிரேப்ஸ்ல எதுமா இருக்கு? டார்டாரிக் அமிலம். ஓகே. டொமேட்டோல ஆக்சாலிக் அமிலம், தக்காளில ஆக்சாலிக் அமிலம். அப்ப சிட்ரிக் ஆசிட் வந்து எதுல இருக்கு? லெமன், ஆரஞ்சு, எது வேணா சொல்லலாம். அடுத்தது 19வது கேள்வி. When a car is moving on a circular track, the centripetal force is given by the between the road and the tires. வளைவு பாதையில் கார் ஒன்று திரும்பும் போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள டேஷ் மைய நோக்கு விசையை ஏற்படுத்தும். இடையே உள்ள உராய்வு விசை. ஏன்னா இப்படி அந்த காரை திருப்புறன்னு வச்சுக்கோ, அப்ப டயரும் ரோட்ல போய் டயர் என்ன ஆயிடும்? நல்லா உராயும். அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து உருவாக்குமே. அப்ப உராய்வு விசை தான். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு பொருள் வட்ட இயக்கத்துல செயல்படுதுன்னா அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். வட்ட இயக்கத்தை உருவாக்குதுன்னா அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல். அப்ப மைய நோக்கு விசைனா இது. மைய விலக்கு விசைனா மையத்துல இருந்து விலக்கணும். அப்ப சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல மையத்துல வர்றதை வந்து விலக்கும் அந்த வாஷிங் மிஷின்.
அப்ப துணி சுத்தி இங்க வரும், வாஷிங் மிஷின் உடனே விளக்கும், வரும் விளக்கும், வரும் விளக்கும். இது மைய விலக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சாரி, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இங்க கேட்டிருக்கிறது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்ப இது வந்து ஒரு பொருளை வளைவு வட்ட திசையில இயக்கத்துல உருவாக்குறதுனால அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்ப காரை வந்து சர்ற நான் இப்படி திருப்புறேன்னா அப்ப டயருக்கும் சாலுக்கும் என்ன இருக்கு? உராய்வு விசை, உராய்ஞ்சிட்டு போகுது. அப்ப அது உராய்வு விசை, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்குலாம் ஃபார்முலா இருக்குல்ல, mv²/r. இதுல வரக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு? மைய நோக்கு விசைக்கு. இது மைய விலக்கு விசைன்னு கேட்கிறாங்களா, சென்ட்ரிஃபியூகல், அதுக்கு இதேதான் -mv²/r. -mv²/r. அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, 20th क्वेश्चन. Electromagnets are made up of soft iron because of soft iron as. மின்காந்தங்கள் தேனிரும்பு கொண்டு உருவாக்கப்படுகின்றன, ஏனெனில் தேனிரும்பானது டேஷை கொண்டுள்ளது என்றால் high susceptibility and low retentivity. அதிகமான காந்த ஏற்பு திறனையும் குறைவான மீதகாந்த தூண்டலையும் உடையதுதான் தேனிரும்பு. அப்ப மின்காந்தங்கள், காந்தங்கள் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்னு நேச்சுரலாவே மேக்னெட்டா இருக்கும். இப்ப இந்த பாருங்க, ஏதோ மார்க்கர் இங்க வைக்கிற ஒட்டிக்கிச்சா, அப்ப இதுல மேக்னெட் இருக்கு, அது நேச்சுரல் மேக்னெட். இது என்ன சார் மின்காந்தம் அப்படின்னா, மின்சாரம் அந்த அந்த பொருளின் வழியாக பாயும் போது அது காந்தமாக மாற்றப்படுகிறது. அதனால தான் அது மின்காந்தம். மின்சாரம் பாய்வதனால் அது மின்காந்தம். எலக்ட்ரிசிட்டி பாஞ்சாதான் அது. இப்படி ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு வரேன். இது ஒரு இரும்பு துண்டு. இந்த இரும்பு துண்டை சுத்தி இப்படி ஒரு இதை உருவாக்கி இருப்பாங்க, ஒரு கோர் வைண்டிங். ஓகேவா? ஒரு கம்பி சுருளை சுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப இதுல நான் மின்சாரத்தை கொடுக்கும் பொழுது, பாசிட்டிவ் கனெக்ஷன் நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுக்கும்போது மின்சாரம் இது வழியா போய் இது வழியா வரும். அப்ப மின்சாரம் போகும்போது இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா காந்தகமா மாறும். காந்தகமா மாறும் பொழுது அதுல எதனா வச்சுன்னா ஒட்டும். ஓகேவா? ஸ்பீக்கர்லாம் பார்த்துருக்கீங்களே, முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்பீக்கர் பாக்ஸ்ல, அதுல இருக்கிறது எல்லாமே மின்காந்தம் தான். மின்சாரம் போகும்பொழுது காந்தகமா மாறும், சாஃப்ட் அயன். ஓகேவா? அப்ப அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹை சக்சஸபிலிட்டி அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி. அதிக காந்த ஈர்ப்பு திறனையும் குறைவான மீத காந்த தூண்டலையும் உடையதுதான் தேனிரும்பு. ஓகேவா? இது எதுலாம் உருவாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அயன் இருக்கலாம், சாஃப்ட் அயன்ல வந்து வேற என்ன ஃபெரைட் மெட்டீரியல்மா, அது எது வேணா இருக்கலாம். ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இது வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் நம்புறேன். எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லபடியாக எக்ஸ்பிளைனும் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்ஸை தொடர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.